Chief Guest, Dr. Martin, respected Principal, dignitaries on the dais, and my beloved students, children, and parents. And on the stage, representing all the parents, as Madam rightfully said, it was a long journey. In the year 2010, I was holding my son and entered this campus. Grateful to Madam, she was personally interviewing my son. And with the questions she asked, my son was answering in a broken language. And guesses apart, this is the note that my son will be part of the school. For us, the school is not just preparing our sons, daughter for examination. It is also preparing our son, daughter for a life which has a bigger examination. So we are grateful to the institution Suguna. This premises is not just yet another premises. For past 12 years, a day will not be complete without dropping my son and picking him in the evening. I am sure for many of you are also the same. So Suguna School has been part of our life. We grow. We பார்த்தோம்னா நம்ம பையன் வளர்ந்துட்டான், நிறைய விஷயத்தை பற்றி பேசலாம், மனசுல பட்டாம்பூச்சிகள் போல நிறைய கனவு, நிறைய சாதிக்கணும்னு பிடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப பெருமிதமா இருக்கு. அதே சமயத்தில் தேசமாக வளர்ந்து இருக்கக்கூடிய இந்த உலகத்தை கவனிக்கும்போது ரொம்ப பயமாகவும் இருக்கு. அந்த 12 வருஷம் ரொம்ப கட்டுக்கோப்பா, ரொம்ப கவனமா, அக்கறையோட, அன்போட நம்முடைய குழந்தைகளை இந்த சுகுணா வளாகம், சுகுணா நிறுவனம், சுகுணா மேனேஜ்மெண்ட் பார்த்துருக்காங்க. அதனால I take this opportunity moment and expressing a sincere gratitude on behalf of all the parents. A child walked to a balloon seller and asked, Uncle, will that orange balloon fly? The seller said, definitely, kandipa the orange balloon mela paratu. Then, few seconds after, the son, the young child, with the utmost curiosity, again asked, Uncle, and the blue color balloon, adum mela paratu. The seller said, yes, that balloon, that blue color balloon will also fly high. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் அந்த மலரை செல்லும் குறையாத அதே ஆசையோட எதிர்பார்ப்போட அந்த பலூன் விற்பனை செய்யக்கூடிய அந்த மாமா கிட்ட போய், ஆமா இந்த வெள்ளக்கிற பலூனும் பறக்கலாம், ஆமாப்பா இந்த வெள்ளக்கிற பலூனும் ஆகாயத்தில் நேரா பறக்கும். இதை கேட்கக்கூடிய நீங்க எல்லாருமே என்ன அன்பளிப்பா இப்படி எல்லாம் பேசுறாரு, பலூன் கதையெல்லாம் சொல்றாரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அது ஒரு ஆழமான ஒரு உண்மை இருக்கு. நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி சிந்திக்கிறோம். அது வெள்ளை நிறமா இருந்தாலும் சரி, மூல நிறமா இருந்தாலும் சரி, அல்லது ஆரஞ்சு நிறமா இருந்தாலும் சரி, நிறத்தில் அல்ல, உள்ள அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், அந்த சரக்கு, அந்த ஹைட்ரஜன் அல்லது ஹீலியம் கேஸ், அதுலதான் விஷயம். அது வெள்ளை கலர் பலூனா இருந்தாலும் சரி, ப்ளூ கலர் பலூனா இருந்தாலும் சரி, இந்த ஹீலியம் கேஸ் உள்ள அடைக்கப்பட்டிருக்கிறதுனால நிச்சயமா அது மேல பறக்கும். My dear students, I have a simple message. You can achieve. You can definitely live by your dreams. Believe in yourself. Your self-esteem, your self-confidence should be an upbeat. 12 மாதங்கள் அவங்களுடைய கடமையை செஞ்சுட்டாங்க. அடுத்த ஒரு மாத காலம் இந்த ப்ரிப்பரேட்டரி, இந்த டூரேஷன் இருந்து நீங்க அதை செயல் வடிவத்தில் கொண்டு வர வேண்டும். எந்த அளவுக்கு நீங்க அந்த செயல் வடிவத்தில் கொண்டு வரீங்களோ அவ்வளவு பிரகாசமானதாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை இருக்கும். பகவத்கீதையை பற்றி, பைபிள் பற்றி, குரான் பற்றி எல்லாம் ரொம்ப அற்புதமாக குழந்தைகள் இந்த பாராயணம் செஞ்சாங்க. அதே பகவத்கீதையில இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம், இந்த ஒளியை பற்றி, இங்கே ஏற்றிருக்கக்கூடிய தீபத்தை பற்றி வந்து அதை சொல்லிட்டு நான் முடிச்சிருக்கேன். கேஷாம் விவாரு கர்த்தார்த்தம் அதம் அத்யானஜம் நமக நாசயாமி ஆத்மபாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. In one sense, respected President Madam, இது அழகா சொல்லிட்டாங்க, எளிமையா. கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதையில, I believe in your heart will eradicate the darkness born out of ignorance by lighting a lamp of knowledge.
இன்னைக்கு நீ ஏற்றி இருக்கக்கூடிய இந்த விளக்கு ஞானத்தின் எதிரொலி. இது இந்த 12வது பரீட்சைக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய வெற்றியை சாதிக்க வேண்டும் என்று எல்லாம் இல்ல இந்த ஆண்டவனை நானும் பிரார்த்திக்கின்றேன். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்கின்றேன், ஒரே ஒரு வரி. வாட்ச் அவுட் யுவர் தாட்ஸ், it will become action. Watch out your action, it will become your behavior. Watch out your behavior, it will become your habit. And watch out your habit, it will become your character. And watch out your character, it will become your destiny. Students, என்ன நீங்க நினைக்கிறீங்க, எதை நீங்க ஆலோசனை பண்றீங்க அப்படிங்கிற அந்த நொடி பொழுது உங்களுடைய எதிர்காலத்தையும் நீங்கள் அடைவிருக்கின்ற இலக்கையும் தீர்மானிக்கும். அதனால் ரொம்ப கவனம் தேவை. அது நீங்க கையில வைத்திருக்கக்கூடிய அலைபேசியாக இருந்தால், நீங்க பார்க்கக்கூடிய விஷயமா இருந்தால், கேட்கக்கூடிய விஷயமா இருந்தால் ரொம்ப கவனமா இருந்து உங்களுடைய அப்பா அம்மா நிறைய எதிர்பார்க்கிறாங்க, அதற்கு குறைவில்லாமல் நீங்கள் எழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு நான் நிறைவு செய்கின்றேன். வாய்ப்பு தந்தமைக்கு நான் வெரி கிரேட்ஃபுல் டு தி மேனேஜ்மெண்ட். Thank you, sir, for your wonderful thoughts and encouragement. We request Mr. Mani Swami, father of Ulithika of Standard 12C, to bless our children.